Hello students, welcome to NiveMaths. இன்னைக்கு வந்து நம்ம exercise 1.2ல third question பார்க்க போறோம். Question என்னன்னா find the inverse of each of the following by gauss-jordan method. அதாவது மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் by using gauss-jordan method. gauss-jordan methodனா சப்போஸ் இது வந்து நம்ம A மேட்ரிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோனா ஃபஸ்ட்டு A மேட்ரிக்ஸ் அப்புறம் இங்கே ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 எழுதிக்கணும். அப்போது இது ரெண்டு மேட்ரிக்ஸும் நம்ம ஜாயின் பண்ணணும். நடுவில் வந்து ஒரு லைன் மாதிரி வரைஞ்சிக்கலாம். இதான் வந்து ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். ஏன் வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2னா ஏ மேட்ரிக்ஸ்க்கு என்ன ஆர்டரோ அதே தான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்க்கும். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஏ மேட்ரிக்ஸ்க்கு வந்து ஆர்டர் 2 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸும் ஆர்டர் 2 தான். இப்போது இந்த ஏ மேட்ரிக்ஸ் இந்த லெஃப்ட் சைட் மேட்ரிக்ஸை நம்ம ரோ ஆப்ரேஷன்ஸ் அப்ளை பண்ணி ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாற்றணும். இப்போ நீங்கள் ஏ மேட்ரிக்ஸ்க்கு ரோ ஆப்ரேஷன்ஸ் அப்ளை பண்ணும்போது சைமல்டேனியஸாக இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்க்கும் நீங்கள் ரோ ஆப்ரேஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணுவீங்க. இப்போ இந்த ஏ மேட்ரிக்ஸ் வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆகிற வரைக்கும் ரோ ஆப்ரேஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணுவீங்க. அப்போது ரைட் சைடில் என்ன மேட்ரிக்ஸ் வருதோ அந்த மேட்ரிக்ஸ் தான் ஏ மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ். ஸோ இப்படி தான் வந்து காஸ்-ஜார்டன் மெத்தட் மூலமாக நம்ம இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து கண்டுபிடிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இந்த மேட்ரிக்ஸ்க்கு வந்து நம்ம ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதலாம். அப்போ இங்கே ஏ மேட்ரிக்ஸ் ரைட் சைட் வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 நடுவில் ஒரு லைன் மாதிரி வரைஞ்சிக்கலாம். அப்போ ஆன்சர் எப்படி வரும்? ஏ மேட்ரிக்ஸ் என்ன 2 -1 5 -2 ரைட் சைட் வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்போது 1 0 0 1. ஸோ இப்படி தான் வந்து ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து எழுதுவோம். இப்போது இந்த லெஃப்ட் சைட் மேட்ரிக்ஸை நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாற்றணும். அப்போது ஃபஸ்ட்டு இங்கே வந்து வேல்யூ என்ன வரும் 1 அப்படின்னு வரணும். அப்போ இது எப்படி மாற்றலான்னா ரோ 1 வந்து ரோ 1/2 அப்படின்னு டிவைட் பண்ணலாம். ஏன்னா 2 / 2 1. அப்போது ஆன்சர் என்ன வரும்? ரோ 1 வந்து ஃபஸ்ட் வேல்யூ வந்து 2 / 2 1. அதே மாதிரி இந்த வேல்யூஸும் வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோம். அதாவது சேம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ரோ 1ல் இருக்க எல்லா வேல்யூஸ்க்கும் நம்ம அப்ளை பண்ணோம். அப்போ ஆன்சர் என்ன வரும்? -1/2. இப்போது இந்த சைட் மேட்ரிக்ஸ் 1 / 2 0 / 2 0 தான். ரோ 2 வந்து சேமாக எழுதிக்கோங்க. அப்போது 5 -2 0 1. இப்போது ரோ 2 வந்து செக் பண்ணுங்கள். இந்த வேல்யூ வந்து நம்ம 0 அப்படின்னு மாற்றணும். அது வந்து எப்படி மாற்றலான்னா ரோ 2 இஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் டு ரோ 2 -5 × ரோ 1. இப்போது ரோ 2 -5 × ரோ 1 வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ வந்து 0 அப்படின்னு வரும். செக் பண்ணி பாருங்கள். ரோ 2ஓட வேல்யூ என்ன 5 -5 × ரோ 1 என்ன 1. அப்போது 5 - 5 0 அப்படின்னு வரும். இப்போது ரோ 1 வேல்யூஸ் வந்து நம்ம அப்படி எழுதிக்கலாம். 1 -1/2 ரைட் சைடில் வந்து 1/2 0. இப்போது ரோ 2ல் இருக்க எல்லா வேல்யூஸ்க்கும் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அப்ளை பண்ணி வேல்யூஸ் என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போது இங்கே வந்து 5 - 5 0 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த வேல்யூ -2 -5 × ரோ 1ஓட வேல்யூ என்ன -1/2. இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா -2 + 5/2. அப்போ ஆன்சர் என்ன வரும்? -4 + 5/2. அப்போ ஆன்சர் வந்து 1/2. ஸோ எங்கள் வேல்யூ வந்து 1/2. அடுத்து இந்த எலமெண்ட் 0 - 5 × 1/2. அப்போ ஆன்சர் என்ன -5/2. அடுத்து இந்த எலமெண்ட் 1 - 5 × 0. அப்போது 1 - 0 என்ன 1 தான். இப்போ நம்ம இந்த வேல்யூ வந்து 0 அப்படின்னு நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் மேட்ரிக்ஸ் வந்து ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக வர வரைக்கும் நம்ம ரோ ஆப்ரேஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 and 0 வந்து வந்துருச்சு. இங்கே வந்து 0 and 1ன்னு வரணும். இப்போது இந்த வேல்யூ வந்து 1 அப்படின்னு நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலான்னா ரோ 2வை 2 × ரோ 2 அப்படின்னு நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். அதாவது இந்த வேல்யூ கூட 2வை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்னாகும் 1/2 × 2. அப்போ ஆன்சர் வந்து 1 அப்படின்னு வரும். ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எல்லா வேல்யூஸ்க்கும் ரோ 2ல் இருக்க எல்லா வேல்யூஸ்க்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். அதாவது இந்த ரோ ஆப்ரேஷனை. அப்போ ஆன்சர் எப்படி வரும்? ரோ 1 வந்து சேம் தான் ஆஸ் இட் இஸ். ஸோ அப்படியே எழுதிக்கலாம். 1 -1/2 1/2 0. இப்போ ரோ 2 வந்து என்ன ஆகும்? 0 × 2 × 0 0 தான். 1/2 × 2 வந்து என்ன ஆகும் 1. இப்போது இங்கேயும் அதே தான் அப்ளை பண்ணும். அப்போது -5/2 × 2 என்ன -5. 1 × 2 வந்து என்ன ஆகும் 2. ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நம்ம செகண்ட் ரோக்கு வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து நீங்கள் இந்த வேல்யூ வந்து 0 அப்படின்னு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அது வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலான்னா R1 இஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் டு R1 + 1/2 × R2 அப்படி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். அதாவது இந்த வேல்யூ வந்து 0 தானே வரணும். அப்போ இங்கே 0 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0 வருமே அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். அப்படி நீங்கள் 0 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 × 0 இந்த வேல்யூ 0 ஆகிடும். ஆனால் இங்கே வந்து 1 தான் இருக்கணும்.
அப்போ நீங்கள் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ வந்து 0 அப்படின்னு வரும். என்னன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். R1 + 1/2 × R2. R1ஓட வேல்யூ என்ன -1/2 ப்ளஸ் 1/2 × R2ஓட வேல்யூ என்ன 1. அப்போ -1/2 + 1/2 என்ன ஆகும் 0 அப்படின்னு ஆகும். ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் எல்லா ரோ 1 வேல்யூஸ்க்கும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ரோ 2 வந்து சேமாக எழுதிக்கோங்க. அதாவது 0 1 -5 2. இப்போ ரோ 1 வந்து ஃபஸ்ட் இங்கே 1 தான். இங்கே வந்து -1/2 ப்ளஸ் 1/2 × 1 வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது என்ன வருது ஆன்சர் 0. இப்போ இந்த வேல்யூஸ்க்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். அப்போது 1/2 ப்ளஸ் 1/2 × ரோ 2ஓட வேல்யூ என்ன -5. அப்போது 1/2 -5/2 ஆன்சர் என்ன வரும் -4/2. இதை சால்வ் பண்ணிங்கன்னா -2. ஸோ இந்த வேல்யூ வந்து -2. அடுத்து இந்த வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அப்போது 0 + 1/2 × 2, இந்த 2 வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0 + 1 1. இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியாச்சு. அப்போ ரைட் சைடில் ஒரு மேட்ரிக்ஸ் வந்திருக்கா, இதுதான் வந்து ஏ மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ். அதாவது -2 1 -5 2. இந்த மேட்ரிக்ஸ் தான் இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ. இதான் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இது வந்து நம்ம ஏ இன்வர்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ வந்து செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். அதாவது கொடுத்த மேட்ரிக்ஸை நம்ம ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணலாம். அதாவது லெஃப்ட் சைடு வந்து ஏ மேட்ரிக்ஸ், ரைட் சைடு வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து ஆர்டர் 3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா ஏ மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன 3. ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸும் ஆர்டர் 3. இப்போ ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ இந்த லெஃப்ட் சைடு மேட்ரிக்ஸை நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாற்றணும். அப்போ ஃபஸ்ட்டு ரோ 1 பாருங்கள். இங்கே வந்து வேல்யூ வந்து 1 அப்படி தான் வரணும். ரோ 2ல் 0ன்னு வரணும். ரோ 3லையும் இங்கே ஃபஸ்ட் வேல்யூ வந்து 0 அப்படின்னு வரணும். அப்போது இந்த வேல்யூஸை வந்து எப்படி 0ன்னு மாற்றலான்னா ரோ 2 இஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் டு ரோ 2 - ரோ 1. ஏன்னா இப்போ 1 - 1 வந்து 0 அப்படின்னு ஆகும். அதனால ரோ 2 வந்து ரோ 2 - ரோ 1 மாற்றுறோம். அதேமாதிரி ரோ 3யை வந்து எப்படி மாற்றலாம், ரோ 3 - 6 × R1. ஏன்னா 6 - 6 × 1 வந்து 0 அப்படின்னு வரும். ஸோ இப்போ ரோ 2 அண்ட் ரோ 3யோட எல்லா வேல்யூஸும் அதே மாதிரி நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். அப்போது எப்படி வரும், ஃபஸ்ட் ரோ வந்து சேம் தான். 1 - 1 0, அப்புறம் இங்கே 1 0 0. இப்போ ரோ 2 வந்து மாற்றலாம். ரோ 2 என்ன ரோ 2 - ரோ 1. ஆன்சர் என்ன வரும் 1 - 1 0. 0 - -1 என்ன வரும் 0 + 1 1. -1 - 0 வந்து -1 தான். அடுத்து 0 - 1 வந்து -1. 1 - 0 என்ன 1. அடுத்து 0 - 0 என்ன 0. இப்போ ரோ 3 வந்து ரோ 3 - 6 × ரோ 1. அப்போது 6 - 6 × 1 வந்து 0. அடுத்து -2 - 6 × -1. அப்போது -2 + 6 வந்து என்ன 4. அடுத்து -3 - 6 × 0. அப்போ -3 - 0 வந்து -3. அடுத்து இந்த வேல்யூஸ்க்கு 0 - 6 × 1. அப்போது 0 - 6 வந்து -6. அடுத்து 0 - 6 × 0. அப்போது 0 - 0 வந்து 0 தான். அடுத்து 1 - 6 × 0. அப்போ 1 - 0 வந்து 1. இப்போ ரோ 2 அண்ட் ரோ 3யோட வேல்யூஸ் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் வந்து நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாற்றணுமா. அப்போ ஆன்சர் என்ன வரும் 1 0 0 0 1 0 0 0 1. இப்போ பார்த்தீங்கன்னா 1 0 0ன்னு வந்துச்சு. இங்கே வேல்யூ வந்து அடுத்து 0 அப்படின்னு வரணும். அது வந்து எப்படி மாற்றலாம், ரோ 3 இஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் டு ரோ 3 - 4 × ரோ 2. இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். அப்போ என்ன வரும் 4 - 4 × ரோ 2ஓட வேல்யூ என்ன 1. அப்போ 4 - 4 இங்கே 0 ஆகுமா. ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த ரோ ஆப்ரேஷன் வந்து ரோ 3ல் இருக்க எல்லா வேல்யூஸ்க்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். அப்போ ஆன்சர் என்ன வரும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரோ வந்து சேம் தான். அதை வந்து அப்படியே எழுதிக்கலாம். அப்போது 1 - 1 0 1 0 0. செகண்ட் ரோ என்ன 0 1 -1 -1 1 0. இப்போ தேர்ட் ரோ வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த ரோ ஆப்ரேஷன் வந்து தேர்ட் ரோக்கு அப்ளை பண்ணும்போது என்ன வரும், ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 0 - 4 × 0 0 தான். அடுத்து இந்த வேல்யூ 4 - 4 × ரோ 2 தான், நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு 0. அடுத்து இந்த வேல்யூ செக் பண்ணலாம். அப்போது -3 - 4 × -1. அப்போது -3 + 4 என்ன வரும் 1. இப்போது இந்த வேல்யூக்கு -6 - 4 × ரோ 2ஓட வேல்யூ என்ன -1. அப்போது -6 + 4 என்ன -2. அடுத்து இந்த வேல்யூ செக் பண்ணலாம். 0 - 4 × 1. அப்போது 0 - 4 என்ன -4. அடுத்து இந்த வேல்யூ அப்போது 1 - 4 × 0. அப்போது 1 - 0 என்ன 1. இப்போ பார்த்தீங்கன்னா ரோ 3ல் இருக்க எல்லா வேல்யூஸ்க்கும் இந்த ரோ ஆப்ரேஷன் வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அடுத்து இன்னும் இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாற்றணும்னா இப்போ இந்த வேல்யூ வந்து 0 அப்படின்னு வரும். இது வந்து எப்படி மாற்றலான்னா ரோ 2 இஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் டு ரோ 2 + ரோ 3.
ஏன்னா இப்போ இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், இங்கே 0 அப்படின்னு வரும். ஸோ இப்போ இந்த ரோ ஆப்ரேஷன் வந்து ரோ 2ல் இருக்க எல்லா வேல்யூஸ்க்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ ரோ 1 அண்ட் ரோ 3யோட வேல்யூ சேமாக எழுதிக்கோங்க. அப்போ என்ன வரும், 1 -1 0, இங்கே 1 0 0. ரோ 3யும் சேம் வேல்யூஸ் தான். அப்போது 0 0 1 -2 -4 1. இப்போ ரோ 2ஓட வேல்யூஸ் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். அப்போ ரோ 2 + ரோ 3 0 + 0 0 தான். 1 + 0 1 -1 + 1 என்ன வரும், 0. அடுத்து இந்த வேல்யூ -1 + -2 அப்போது -3. அப்போது 1 + -4 என்ன, -3. அடுத்து 0 + 1 என்ன, 1. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் லெஃப்ட் சைட் மேட்ரிக்ஸ் வந்து இன்னும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக வரல. ஏன்னா இங்கே வேல்யூ வந்து -1ன்னு வந்திருக்கு. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து 1 0 0 0 1 0 0 0 1 அப்படி வந்தால் தான் அது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அப்போ இந்த வேல்யூ வந்து 0 அப்படின்னு வரும். இந்த வேல்யூ எப்படி 0 அப்படி மாற்றலான்னா, R1 வேல்யூஸை R1 + R2 அப்படி நீங்கள் மாற்றினீங்கன்னா இந்த வேல்யூ வந்து 0ன்னு வரும். ஏன்னா R1 + R2 -1 + 1 என்ன வரும், 0 அப்படின்னு வரும். ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது இந்த ரோ ஆப்ரேஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். R1 வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம இப்படி மாற்றலாம். அப்போது R2 அண்ட் R3 வந்து சேம் தான், அது வந்து அப்படி எழுதிக்கோங்க. அப்போது 0 1 0 -3 -3 1. அப்புறம் இங்கே 0 0 1 -2 -4 1. இப்போ ரோ 1 வேல்யூஸை நம்ம மாற்றலாம். ரோ 1 வேல்யூஸ் வந்து ரோ 1 + ரோ 2. அப்போ 1 + 0 1 தான். -1 + 1 என்ன, 0. 0 + 0 வந்து 0. இப்போ ரைட் சைடும் நம்ம மாற்றணும். அப்போ 1 + -3 என்ன, -2. 0 + -3 என்ன, -3. 0 + 1 என்ன, 1. இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் மேட்ரிக்ஸை நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாற்றியாச்சு. ஸோ இதான் வந்து காஸ் ஜார்டன் மெத்தட். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் மேட்ரிக்ஸை நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ ரைட் சைட் மேட்ரிக்ஸ் தான் ஏ மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ். அப்போ ஏ இன்வர்ஸ் வந்து நம்ம ரைட் சைட் மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். இதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஏதாவது சம் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. மறக்காமல் NiveMaths சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.